ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சருக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற மார்ச் 15ஆம் தேதி, அதாவது கம்மிங் 15th தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு ரிமைண்டருக்கான வீடியோன்னே வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணவே இல்லை, இதை பற்றின நியூஸே எனக்கு தெரியாதுன்றவங்க சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்பெஷலி உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1768 வேகன்சிஸ் இவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கான ஹையஸ்ட் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும், அதாவது 75,900 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட் சேலரியை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரியான ஏஜ் எலிஜிபிலிட்டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை, ஸோ அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். மறக்காமல் கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, இது வெறும் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்கிறதையும் நான் இதில் டீட்டெயில்டாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், 15ஆம் தேதி, வர்ற 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டரி கிரேட் டீச்சர் இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு 20,000 ஆரம்பிச்சு ஹையஸ்ட்டாக உங்களுக்கு 75,000 வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கலாம். ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதுவும் லோக்கலில் ஒரு நல்ல சேலரி, நல்ல ஜாப். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் லோக்கல்லே போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1768 வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான். டென்டேட்டிவ்னா என்னன்னா, இது வேகன்சி கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான், அதுதான் டென்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. கரண்ட் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1729, அதாவது இது ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் பேக்லாக் வேகன்சி 39. பேக்லாக் வேகன்சினா டோட்டல் வேகன்சி ஒரு குறிப்பிட்ட வேகன்சியை சம் கேட்டகரி பீப்புளுக்காக பிரித்து வச்சுருப்பான். அதுதான் அந்த பேக்லாக் வேகன்சி. அதையும் என்னன்றதை நம்ம கீழே பார்ப்போம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா, இது பிப்ரவரி மாதமே 14ஆம் தேதி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது 15ஆம் தேதி லாஸ்ட் டேட், மார்ச் 15. ஸோ டேட் நெருங்கிருச்சு. ஸோ அதனால ஒரு ரிமைண்டருக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் அவங்க கொடுத்துட்டாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 23/6, ஜூன் 23ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம். அதையும் சொல்லிட்டாங்க. இது OMR பேஸ்டு தான், அதாவது நம்ம குரூப் 4 அந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான். டேட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜூன் மாதம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்குது. அந்த 2.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் தாராளமாக படிச்சுக்கோங்க. என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி படிக்கணுன்றதையும் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்காக ஒதுக்கப்படுறது அப்படின்னு. தமிழ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் குறிப்பிட்ட வேகன்சிஸ் ஒதுக்கியிருப்பாங்க, பேக்லாக் வேகன்சி. அதுதான் இது. அந்த தமிழ் படித்தவங்களையுமே பார்த்தீங்கன்னா SC பிரிவில், SC STயில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு சில பிரிவினர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மைனாரிட்டி லாங்குவேஜ்னா தமிழ் அல்லாமல் பார்த்தீங்கன்னா உருது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஸோ அந்த மொழியை முதன்மையாக வச்சு படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் குறிப்பிட்ட வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்கிறாங்க, பேக்லாக் வேகன்சிஸ். அதாவது இப்போ MBC SC ST இதில் வர்ற பிரிவினர்களுக்கு அந்தந்த லாங்குவேஜுக்கு வேகன்சிஸை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 15 வேகன்சிஸு. உருதுக்கு, அதே மாதிரி தெலுங்குக்கு 2, கன்னடத்துக்கு 2, மலையாளத்துக்கு 1. ஸோ இப்படி தான் பேக்லாக் வேகன்சிஸ் ஃபார் மைனாரிட்டி லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை நீங்கள் முதன்மையாக வச்சு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள் கேட்டகரியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கரண்ட் வேகன்சிஸ் தமிழுக்கு மட்டும் 1388 வேகன்சிஸ் இருக்குது. அது ஜென்ரல் கேட்டகரி, SC ST கேட்டகரின்னு பிரித்து எவ்வளோ வேகன்சிஸ்ன்றதை கொடுத்துட்டான். நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே தான் மைனாரிட்டி லாங்குவேஜில் ஒவ்வொரு லாங்குவேஜ் வாரியாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் அவங்க கேட்டகரி வைஸ். தெலுங்கு படித்தவங்க இத்தனை கேட்டகரியில் யார் வேணால் இருக்கலாம் இல்லையா? SC STயில், MBCயில், ஜென்ரல் கேட்டகரியிலையும் தெலுங்கு படித்தவங்க இருக்கலாம், தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான வேகன்சிஸ் தான் இது. அதே மாதிரி உருதுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, கன்னடா படித்தவங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு ரிசர்வேஷன் ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஸோ அவங்களுக்கு டோட்டல் வேகன்சிஸ் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. எஸ்டி கேட்டகரியில், அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கேட்டகரியில் ஒரு 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் ஒவ்வொரு வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு 29 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கேட்டகரி பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த பிடிஎஃபையும் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க டீட்டெயில்ஸ் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃபை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ அடுத்து வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 50% வேகன்சி ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ். டோட்டல் வேகன்சிஸில் 50% உமன் கேண்டிடேட்ஸுக்கு தான். ஸோ இது வந்து பேசிக்கலாக உமன் கேண்டிடேட்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 50க்கு 50% வந்து கொடுக்குறாங்க. ஈக்குவல் வேகன்சி வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா டீச்சர் அப்படிங்கிறது ஒரு செக்யூர்டான ஒரு நல்ல ஜாப் ப்ளஸ் ஹை பெய்டு சேலரியோட, அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். நீங்கள் ஸ்கூல் காலேஜில் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே உங்களுக்கு 20% வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க டோட்டல் வேகன்சிஸில். ஓகேங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தானே. தாராளமாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிக்காக ஒரு 4%, டெஸ்டிடியூட் விடோஸ்க்காக மட்டும் ஒரு 10% வந்து வேகன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக 5% ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு பாதியில் வந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி தான். சரிங்களா? உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி என்னங்கிறதையும் நம்ம அடுத்த அப்கமிங்கில் பார்ப்போம். இந்த வந்துருச்சு. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ், அதாவது நீங்கள் என்ன ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் அடேங்கப்பா 53 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் மக்களே. 53 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபார் ஃபர்ஸ்ட் டே ஜூலை 2024 ஜூலை இப்போது நீங்கள் 53 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 53 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ இதர பிரிவினர், அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வர்ற பர்சன் அப்படின்னா உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அதாவது எக்ஸ்ட்ரா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 58 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ரிலாக்ஸேஷனுக்கு தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ டீச்சர் இப்போ வந்து டெட் எக்ஸாம் இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் வித் 50% மார்க்கோட. அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சேர்த்து ஒரு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில் நான் 45% தான் மார்க் வச்சிருக்கிறேன் அப்படின்னா 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இன் அக்கார்டன்ஸ் வித் இந்த NCTE, அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அந்த ரெகுலேஷன் படி உள்ள ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் 2 இயர் முடிச்சிருக்கணும். அல்லது ஹையர் செகண்டரியில் 50% மார்க்கு அண்டு அதோட சேர்த்து 4 இயர் பேச்சுலர்ஸ் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பிபிஎட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4 இயர் டிகிரி இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ஹையர் செகண்டரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்தர் அதுவும் இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி 50% மார்க்கு 2 இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன், என்னென்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியிலையுமே நீங்கள் டிப்ளமோ முடிச்சு ஹையர் செகண்டரியில் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லை நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் கிராஜுவேஷன் ஆகிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். இது இத்தனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஆப்ஷன் ஏல இத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து இது நெசசரி, எல்லாருமே இது முடிச்சிருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டெட் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த பேப்பர் 1 எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சிருக்கணும். இது கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இதை கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்களோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் வந்து
இதில் யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் பார்த்தாச்சே, என்னென்னா 10th முடிச்சிருக்கணும், +2 ப்ளஸ் அது போக ஹையர் எஜுகேஷன் நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுபடி வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்க்கப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க, அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டுக்கு அடிக்குவேட் நேஷனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் தானே. ஸோ இது வந்து நமக்கு பெருசாக பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் அஃபிஷியலாக எல்லாருக்குமே ஸ்கூல்லேருந்து தமிழ் தான் படிச்சிருக்கோம். அதனால் தமிழை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது அதர் லாங்குவேஜ்லேருந்து எழுதுறாங்க இல்லையா, உருது எழுதுறாங்க, மலையாளம், கன்னடம் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசிக்காக நான் ஸ்கூல்லே தமிழ் தான் சார், தமிழ் மீடியம் தான் சார், தமிழ் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்குலாம் இது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக இருந்துக்கலாம். பட் அதர் லாங்குவேஜில் எழுதுகிற மக்களே தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் எழுத முடியும். கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட். எல்லாருக்குமே தமிழ் லாங்குவேஜில் ஒரு டெஸ்ட் வைக்கப்படும். அதை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். தமிழ் லாங்குவேஜில் ஒரு எக்ஸாம் வைக்கப்படும், அதை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும். அதில் மினிமம் நீங்கள் 40% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ எல்லாருக்குமே இந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கப்படும். ஓகேவா? ஸோ அது எந்த லாங்குவேஜ் நீங்கள் படிச்சுட்டு வந்தவங்களாக இருந்தாலும் சரி, மைனாரிட்டி லாங்குவேஜில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் சரி, உங்களுக்கும் இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதே நான் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கீழே சொல்லிடுவேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், இது 2 தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷனும், அப்கமிங்கில் எப்போ டேட், எக்ஸாம் டேட்டு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, அது போக உங்களுக்கான ஹால் டிக்கெட்டு எதுவுமே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண மாட்டான். இந்த மெயில் ஐடி மூலியமாவோ இல்லை மொபைல் நம்பர் மூலியமாக தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் தப்பான டீட்டெயில்ஸ் எதாவது கொடுத்துட்டீங்கன்னா அதை காரணமாக வச்சு உங்கள் அப்ளிகேஷனை அவங்களே கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதுக்கான இடத்த நீங்கள் கொடுக்காதீங்க. கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் போடும்போது. அது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்ன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட்டு தான் மக்களே, வேறு உங்களை பெருசாக பயப்படாதீங்க. 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th ஹையர் செகண்டரிக்கான மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன், இதில் முடிச்சிருந்தத அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை படிச்சிருக்கீங்களா, நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ பிஎட் அந்த பேச்சுலர்ஸ் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4 வருஷம் முடிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதுக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைன்னா நீங்கள் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டை அப்ளை பண்ணி விட்ருங்க. மார்க் ஷீட் ஃபார் ஆல் செமஸ்டர்ஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் அப்ளை பண்ணி விட்ருங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டு அல்லது ஏதாவது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களா, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டீச்சர்ஸ் டெட் எக்ஸாம் நீங்கள் முடிச்சு பாஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது அல்லாமல் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து ஆல்ரெடி எழுதி வாங்கி வச்சிருப்பீங்க. தாலுகா ஆஃபீஸில் போய் சொல்லி தாசில்தார்ட்ட எழுதி நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா இது வந்து இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கேட்டகரியில், எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரியில் வரீங்க, இல்லை பிசி எம்பிசியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் டாக்குமெண்ட்ஸை. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான ரிசர்வேஷனை நீங்கள் வந்து பதிவு செய்ய முடியும். அதுக்காக தான் அது கேட்குறாங்க, மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்த பர்சன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையான ப்ரிஃபரன்ஸோ இல்லை முன்னுரிமையோ கொடுக்கப்படும். ஏன்னா உங்களுக்குன்னு பேக்லாக் வேகன்சி தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் இந்த சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க. நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்னா நீங்கள் அதுக்குன்னு தனியாக நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஸ்கூலில் கொடுத்தது இல்லையே அப்படின்னா நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். தமிழ் மீடியம் அப்படின்ற பட்சத்தில்
உங்களுக்கான டிசி இருக்கும் இல்லையா, ஸ்கூலில் காலேஜில் டிசி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா அதிலே தமிழ் என்ன மீடியம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹையர் செகண்டரியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது மீடியம் ஆஃப் எஜுகேஷன்ற ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலேயே வந்து தமிழ் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து தமிழ், மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷ், இல்லை மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் உருது, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதையே நீங்கள் ப்ரூஃபுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இதுதான் வந்து மீடியம் ஆஃப் தமிழ் லாங்குவேஜுக்கான சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் டிசேபிள் பீப்புள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இப்போ நீங்கள் விடோ பீப்புள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ்மேன் நோ எக்ஸர்வீஸ்மேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, குறிப்பாக வந்து யூனியன் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு லோக்கல் பாடி எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசி உங்கள் ஹையர் அஃபிஷியல்ட்டு என்ஓசி வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டடி முடிச்சிருப்பீங்க, காலேஜ் முடிச்சிருப்பீங்க அல்லது ஸ்கூலில் முடிச்சிருக்கீங்க, நான் 10th 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அவங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட்டட் ஆஃபீஸர், அவங்ககிட்ட இருந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் 3 months முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் போய் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் டவுட் வரும். கேண்டிடேட்ஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறதை பார்த்துருக்கேன், கேண்டிடேட் நேமு, ஃபாதர் நேமு, அதோடைய அட்ரஸு, ஸோ உங்களுடைய அட்ரஸு இதெல்லாம் போட்டு அந்த கெசட்டட் ஆஃபீஸில் நீங்கள் சைன் வாங்கணும். ஸோ இப்போ கெசட்டட் ஆஃபீஸர்னால் நான் யார்கிட்ட சார் வாங்குறது, மினிமம் 2 வருஷம் அது உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. அப்படின்னா சிம்பிளாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருப்பார் இல்லையா, நீங்கள் அவர்கிட்ட போய் வாங்கிடுங்க. ஏன்னா அவர் க்ரீனிங்கில் சைன் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி தான், அவரும் கெசட்டட் ஆஃபீஸர் தான். ஸோ இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் அவர் உங்களுக்கு கொடுக்கலாம். மினிமம் 2 years கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கனாலே அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல்லேயே போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அவங்களே கேரக்டர் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். அது போக நீங்கள் ஒரு போலீஸ் அஃபீஷியல்ட்டையோ இல்லை கலெக்டர்ட்டையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்களுக்கு யாரை தெரியுமோ நீங்கள் அவங்ககிட்டையும் வாங்கிக்கலாம். பட் சிம்பிளாக ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் காலேஜ் ஹெட் மாஸ்டர்கிட்ட, காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கூட நீங்கள் வாங்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? இதுதான் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் மக்களே, மறந்துடாதீங்க. சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் வாங்கி அப்லோட் பண்ணுறீங்களோ பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா. எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்குமே 600 ரூபா. எக்ஸப்ட் இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதாவது ஷெட்யூல்ட் கேஸ்ட் அருந்ததியர்னு இருக்கும்ல அவங்களுக்கு, ப்ளஸ் டிசேபிள்டு பீப்புள்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களுக்கு மட்டும் 300 ரூபா. இவங்க அல்லாத மீது எல்லா கேட்டகரிக்கும் ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஃபீஸு. ஸோ அப்லோட் பண்ணிடுங்க. ஃபீஸை பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு, பெர்மனன்ட் ஜாபு, ப்ளஸ் ஹை பெய்டு சேலரி. அதனால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. யூபிஐ மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஐ மீன் ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து அப்ளிகேஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன், முடிஞ்சுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது சிலபஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 டைப்பாக வைக்கிறாங்க. பார்ட் ஏல ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓஎம்ஆரில் தான் வைப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பார்ட் ஏ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் எழுதி இதில் கிளியர் பண்ணாலே போதும். இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கோ அப்கமிங்கில் ஓவரால் ஃபைனல் கட் ஆஃப்க்கோ எடுத்துக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். சரியா? இதுக்கு வந்து என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக பயப்பட வேணாம். நீங்கள் அதர் லாங்குவேஜ்லேருந்து படிக்கிறவங்க இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அதாவது 6th-லேருந்து 10th-க்குள்ளே உள்ள தமிழில் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்குள்ளே இருந்தால் கொஷின் கேட்பாங்க. அதில் நீங்கள் 40% மார்க் வந்து நீங்கள் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? இப்போ அதுக்கான பேட்டர்னை வந்து பார்த்துப்போம். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 30 கொஷின். ஓகேங்களா? உங்கள் 1/2 hour டைமு, 50 மார்க். இந்த 50ல் 40% மார்க் அதாவது 20 மார்க் நீங்கள் எடுத்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. குவாலிஃபைங் மார்க் 20, அந்த குவாலிஃபைங் நீங்கள் எடுத்தாலே போதும். அதை கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10th லெவலில் தமிழ் புக்கை வாங்கி நல்லா படிச்சுக்கோங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து அதாவது 6th to 10th-க்குள்ளே உள்ள தமிழ் சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுதான் இந்த பேப்பர் ஏ பார்ட் ஏக்கான ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா? இது என்னுடைய சஜஷன். இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க தமிழில். அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் சப்ஜெக்ட்டு. இதுவும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆரில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்கும் என்னன்றதை நம்ம கீழே பார்ப்போம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ஃபஸ்ட்டு மேஜர் லாங்குவேஜ் தமிழ், அது போக தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருதுவாக இருந்தீங்கன்னா அது தனித்தனியாக இருக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸு அண்ட் சோஷியல் சயின்ஸு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்டை பற்றி தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உள்ளதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின், 3 மணி நேரம், 150 மார்க். நிதானமாக தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் 60 மார்க் எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் பாஸ். அதுவே நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசியில் வர்றீங்க, எஸ்சி எஸ்டியில் வர்றீங்கன்னா 45 மார்க் நீங்கள் மினிமம் எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் பாஸ். அது போக ஹையஸ்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றது அவன் கட் ஆஃப் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்படி தான் இருக்கும். பேட்டர்ன் சிலபஸ் இதுதான். என்ன மீடியமில் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் தான் கேட்பான். நீங்கள் தெலுங்கு வந்து உங்களுக்கு தெலுங்கில் தான் கேட்பான். அதே மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கேட்பான். மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி சயின்ஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் அட்டன் பண்ணலாம், இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட அட்டன் பண்ணலாம். பட் அதர் மீடியம் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் வராது. நீங்கள் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். மினிமம் மார்க் சொன்னேன் இல்லையா, 40%, 30%, எவ்வளோ 60 மார்க்கா மினிமம்? ஆமாம், 150 மார்க்கில் நீங்கள் 60 மார்க் எடுக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா மித்த கேட்டகரி நீங்கள் 45 மார்க் மினிமம் மார்க். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணும் எடுக்கலாம், பட் மினிமம் நீங்கள் இவ்வளோவாச்சும் எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கான பேட்டர்ன் மேலே பார்த்துட்டோம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். சாரி, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் அதான் சொன்னேன் இல்லையா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட், மார்க்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது 10th, 12th, டிப்ளமோ, அந்த பிஇ, பிஎட், யூஜி டிகிரி முடிச்சது, இது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறீங்கன்னா தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அல்லது வந்து எக்ஸாம்ஸை ப்ராப்பராக பண்ணாமல் ஏதாவது பண்ணுறீங்கன்னா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அதை தான் வந்து உங்களுக்கு டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் பண்ணணுன்றது, ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கான என்னென்ன படிக்கணுன்றது எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாக்ட் நோட்டிஃபிகேஷனையும் அதை பற்றின டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது அல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் பிடிஎஃபையும் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.